Hi friends, InShOtல இந்த கலர் எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் டவுட்லாம் கேட்டிருப்பீங்க. அது இந்த வீடியோ எண்ணில் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபாண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 1 கிளிக்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிப் ஃபைலாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஜிப் ஃபைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு அது கீழே வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பிக்சர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பிக்சரும் நான் 10 செகண்ட்ஸ் கிட்ட வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பிக்சர் கிளிக் பண்ணி கேன்வாஸ் ஆப்ஷன் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்படியே எல்லா பிக்சர்ஸ்க்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு வந்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டார்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். ஓரளவுக்கு இந்த பிக்சரை டார்க்னஸாக பண்ணி வச்சுருங்க. லைட்னஸ் -35 வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட் +30 வச்சுக்கிறேன். ஹைலைட் ஒரு 18 கிட்ட வச்சுக்கிறேன். ஷேடோ ஃபுல்லாகவே நான் கம்மி பண்ணிட்டேன். விக்னேட் ஆப்ஷன் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஷார்ப்பன் ஒரு +10 கிட்ட வச்சுக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கும். இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 50 கிட்ட வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டார்க்னஸ் கிடைக்கும். இன்னும் டார்க்னஸ் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. நான் 50 வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒப்பாசிட்டி கொடுத்து 50 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். கீழே மியூசிக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். வீடியோ சாங் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் நான் ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் லிரிக்ஸ் கேட்டு ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாதது டெலீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட MP3 கட்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இல்லைனாலும் ப்ளே ஸ்டோரில் MP3 கட்டர் இன்ஸ்டால் பண்ணி சாங் கட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதிலேயே ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டிரான்சிஷன் ஆட் பண்ண போகிறோம். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டிரான்சிஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபிங்கர் வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டிசால்வ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நிறைய அனிமேஷன் கொடுத்துருப்பேன். வேறு இதுலேயும் போயிடாதுங்க. டிசால்வ் இதில் ஒரு அனிமேஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிரான்சிஷன் அப்ளை ஆயிரும். நான் 3 பிக்சர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இடையில 2 டிரான்சிஷன் தான் இருக்குது. அதனால் டபுள் டிக் கொடுத்துட்டேன். இந்த ஒரே டிரான்சிஷன் நான் வச்சுட்டு டியூரேஷன்லாம் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. நான் எதை சேஞ்சஸ் பண்ணல, அப்படியே டபுள் டிக் மார்க் கொடுத்துட்டேன். டிரான்சிஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருந்தது அப்படியே சுருங்கி 27 செகண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும். 3 செகண்ட் கம்மியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ராக் பண்ணி 30 செகண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வச்சுருங்க. சாங் எல்லாம் கட் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். பிக்சர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேப் விட்டுருக்கும், ஏன்னா நீங்கள் டிரான்சிஷன் கொடுத்தனால. அதனால் ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க 30 செகண்ட்ஸ் கிட்ட. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் இல்லைனா லைட்டன் கொடுத்துக்கோங்க. நான் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் ஷேடு கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா சாங் கேட்டு இந்த லிரிக்ஸ் கரெக்டாக அந்த பாட்டு எங்கே கரெக்டாக முடிஞ்சு மியூசிக் முடியுதோ அடுத்த லிரிக்ஸ் பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மியூசிக் முடியும் போது கரெக்டாக அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி PIP ஆப்ஷன் கொடுத்து பிளெண்டு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை ஆப்போசிட் கிராஸாக வச்சுருங்க. இதே மாதிரி மாற்றி ஆப்போசிட் கிராஸாக வச்சுட்டே வந்துடுங்க. மறக்காமல் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் முடிஞ்சு சாங் மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும்போது தான் அடுத்த லிரிக்ஸ் வரும். அடுத்த லிரிக்ஸ் பாடுவாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ்க்கு முன்னாடியே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா கலர் ஷேடுமே ஆட் பண்ணிட்டு வந்துடுங்க.
எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கலர் ஷேடிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வைப் லெஃப்ட் ஷேடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இருக்கும். இந்த டியூரேஷன் டைமிங் வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்களே வந்து வச்சு பாருங்கள். நான் வந்து ஒரு 1.8 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டேன். இன்ல ஸ்வைப் லெஃப்ட் கொடுத்துட்டு டியூரேஷனில் 1.8 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அவுட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ரைட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு 0.5 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த கலர் ஷேடிங்க்கு வந்து அப்படியே அனிமேஷன் வந்து ஆப்போசிட்டாக கொடுக்கணும். இந்த அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இன் போய்க்கோங்க. இன்னில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்வைப் ரைட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த டைம் வந்து ஸ்வைப் ரைட் கொடுக்கணும். ஸ்வைப் ரைட் கொடுத்துட்டு டியூரேஷன் வந்து அதே 1.8 செகண்ட் வச்சுக்கிறேன். அப்புறம் அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் லெஃப்ட் கொடுத்துட்டு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அதே 0.5 செகண்ட்ஸ் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து மாற்றி மாற்றி வந்து அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாங் வந்து நீங்கள் கேட்டு டைப் பண்ணிக்கலாம், இல்லை குரோமில் இருந்து கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதில் ஃபாண்ட்டு கலரு எல்லாமே வந்து கொடுத்துருங்க. அனிமேஷன் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னு. இதை கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கிராஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் ஷேர், அதுக்கு கரெக்டாக வந்து வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ஏன்னா இதுக்கு கீழேயே நம்ம செகண்ட் லிரிக்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. எடிட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணுமா பண்ணிவிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னில் அவுட் அனிமேஷனில் வந்து இந்த குட்டியாக ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா காப்பின்ட்டு இருக்கும், இதை வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு எடிட் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு கீழே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ரெண்டு டெக்ஸ்ட்டுமே வந்து கிளிக் பண்ணி சாங் ப்ளே பண்ணி லிரிக்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எங்கே வந்து சாங் வந்து லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நான் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸுமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் லிரிக்ஸுமே எங்கே லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வந்து அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டையுமே வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. சாங் கேட்டு நீங்கள் வந்து அந்த ஷேடு கலர் ஷேடே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த லிரிக்ஸும் அந்த இடத்துல மறைய ஆரம்பிக்கும் போது அவுட்டில் நீங்கள் மறைய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல வந்து ரெண்டு டெக்ஸ்ட்டையுமே ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் கொடுத்து நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்குமே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷேடு வந்து அவுட்டில் போகும்போது ஸ்ப்ளிட் ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டு டெக்ஸ்ட்டையும் வந்து நான் அந்த லிரிக்ஸ் வந்து எங்கே பாட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். செகண்ட் லிரிக்ஸ் எப்போவுமே லேட்டாக தான் உங்களுக்கு பாட்டே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் லிரிக்ஸ் லைட்டாக மட்டும் உங்கள் ஃபிங்கரை வச்சு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் ஷேடிங்கில் இந்த செகண்ட் லிரிக்ஸ் அனிமேஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடிட் கொடுத்துட்டு அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அவுட் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் எப்படி வேணால் எப்போ வேணால் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு கலர் ஷேடிங்க்கு என்ன லிரிக்ஸ் அனிமேஷன் வந்து கொடுக்குறீங்களோ அதுக்கு அடுத்ததுக்கு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் ஏரோ மார்க்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். எல்லாமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒன் டைம் உங்கள் ஃபிங்கரில் வந்து டச் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் அது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே டச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹார்ட் பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதை எங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இதில் லூப் அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லூப்பில் இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ஹார்ட் வந்து. இதுக்கப்புறம் மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நான் ஒரு 8 செகண்ட்ஸ் கிட்டே இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்பீடு, இதை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக வந்து கம்மி பண்ணி வச்சுட்டேன். டிக் மார்க் கொடுத்துட்டு
டிக் மார்க் கொடுத்துங்க. ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. பிஐபி ஆப்ஷன் வந்து கொலாஜ் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கொலாஜ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 பிக் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேஅவுட் ஆப்ஷன் இருக்கும். இந்த லேஅவுட்டில் ஏதோ ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு 9:16 கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. எல்லா பிக்சர்ஸும் நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் டச் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே வச்சதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்து இந்த இமேஜை வந்து அப்படியே சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், இந்த வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோமை வந்து டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து மெனுக்கு போயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணணும். கொலாஜில் வந்து பிஐபி ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ ஃபோட்டோ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லேஅவுட் கொடுத்து சேவ் பண்ணிங்களா, அந்த இமேஜை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஐபி ஆப்ஷன் இருக்குது. கொலாஜில் இல்லை, இதில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான எடிட் தான் இது எல்லாமே. நான் வந்து பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.